இளம் பெண்ணிடம் அத்துமீறிய போலீஸ். என்ன செய்ய போகிறது தமிழக அரசு? திருவண்ணாமலை பாலியல் வன்கொடுமை என்ன நடந்தது? இதை தான் இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கரூர் நெரிசல் மரணங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு அவலம் தமிழகத்தில் நடந்திருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கூட பெருசாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் கடந்து போயிருக்காங்க. பொதுவாக சமீப காலங்களில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. வயசு வித்தியாசம் இல்லாமல் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு வராங்க. அப்படியான சம்பவங்கள் நடக்கிற போது நம்மெல்லாம் நம்பி போய் பாதுகாப்பு போய் தேடி போய் நிற்கக்கூடிய ஒரு இடம் காவல் நிலையமாக இருக்குது. ஆனால் அந்த காவல் நிலையத்திலேயே பெண்களுக்கு பாலியல் அத்துமீறல், பாலியல் துன்புறுத்தல், பாலியல் பலாத்காரம் நடந்தா, வேலையே பயிர மேய்ந்தா, பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸே இந்த மாதிரி பெண்களை அத்துமீறி பலாத்காரம் செஞ்சால் எங்கே போய் நிற்பாங்க? அப்படித்தான் காவல்துறை மீது இருக்கிற நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி 2 காவலர்கள் ஒரு இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. அந்த காவலர்கள் பணி நீக்கமும் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த அவசர சம்பவம் நடந்தது திருவண்ணாமலையில் தான். ஆந்திரா மாநிலத்திலேருந்து வாழைத்தார் லோடு ஏற்றிக்கிட்டு சரக்கு வாகனம் ஒன்று செப்டம்பர் 29 திருவண்ணாமலைக்கு வந்திருக்கு. கரெக்டாக அது நைட் நேரம். வாகனத்தோட ஓட்டுநர் தன்னுடைய அக்கா மற்றும் அக்கா மகளான ஒரு 19 வயதுடைய இளம்பெண் ஆகிய 2 பேரையுமே திருவண்ணாமலைக்கு தன்னுடைய வாகனத்தோட அந்த வாழைத்தார் லோடு ஏற்றிட்டு வந்தார் இல்லையா, அதோடு சேர்த்து அவங்களையும் அப்படி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க கோயிலுக்கு போகிறதா அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. சரி, நானும் திருவண்ணாமலைக்கு தான் போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாகனத்தில் அந்த லோடு வண்டியில் அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அந்த டிரைவர். அப்போ திருவண்ணாமலை புறவழிச்சாலை ஏந்தல் பக்கத்தில் நைட்டு சுமார் ஒரு 2 மணி இருக்கும். அந்த நேரத்தில் அந்த இடத்துல வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீஸார் அந்த இடத்துல 2 போலீஸார் வாகனத்தை மறைச்சி என்ன இருக்குது அப்படின்னு யூஸ்வலாக நைட்டில் செக் பண்ணுவாங்க இல்லையா, அப்படியான ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடந்திருக்கு. அப்போ கரெக்டாக இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த திருவண்ணாமலை கிழக்கு கிழக்கு காவல் நிலைய அந்த காவல் நிலையத்தை சேர்ந்த போலீஸ்காரர்கள் 2 பேர், ஒருத்தர் பேர் சுரேஷ் ராஜ், இன்னொருத்தர் பேர் சுந்தர்னு 2 பேர். இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை பண்ணியிருக்காங்க. மிட் நைட் 2 மணிக்கு அந்த வாழைத்தாறு இருந்திருக்கு. அந்த வாகனத்தில் டிரைவர் கூட 2 பேர் இருந்திருக்காங்க. ஒன்று அந்த டிரைவரோட அக்கா, இன்னொன்று அந்த டிரைவரோட அக்கா பொண்ணு 19 வயதான இளம்பெண். போலீஸார் அந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்யும் பொழுது ஓட்டுநர் வண்டியில் வாழைத்தார் தான் ஏற்றிட்டு வந்திருக்கேன், கூட அக்கா மகள்லாம் இருக்கிறதா, அவங்க கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க, அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த திருப்பி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த 2 போலீஸ்காரங்களும் அந்த ஓட்டுநரை மிரட்டி நாங்களே அந்த 2 பெண்களையுமே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுறோம், உன்னை பார்த்தா அந்த லேடிஸை நீ அவங்க அக்கா மாதிரி தெரியல, அக்கா பொண்ணு மாதிரி தெரியல, நீ வேறு ஏதோ இதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்க, உன் மேலே நம்பிக்கைலாம் இல்லை அப்படின்னு அவர் அந்த டிரைவரை வாண்டடாக ரொம்ப மிரட்டி நாங்களே கோயிலுக்கு போய் விட்டுறோன்னு சொல்லிட்டு அந்த 2 போலீஸ்காரங்களும் டிரைவரோட அக்காவையும் அந்த 19 வயதான இளம்பெண் அந்த அக்கா பொண்ணையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பலவந்தப்படுத்தி இவரும் வேறு வழி இல்லாமல் போலீஸ் கேட்குறது போலீஸ்காரங்க, மிரட்டுறது போலீஸ்காரங்க, இவங்களை பகைச்சிக்கிட்டு நம்ம மாநிலம் விட்டு மாநிலம், ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், இவங்களை பகைச்சிட்டு நம்ம என்ன பண்ண முடியுன்ட்டு ஒரு வழியாக விருப்பமே இல்லாமல் நம்பிக்கையே இல்லாமல் ஒரு வழியாக போலீஸ் தானே அப்படின்னு அக்காவையும் அக்கா மகள் அந்த 19 வயது பெண்ணையும் கூட அனுப்பிச்சிட்டாரு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 போலீஸுமே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே ஆனால் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகல, அந்த காட்டுப்பகுதிக்கு அழைச்சிட்டு போனதாகவும் அங்கே அம்மா முன்னிலையே அந்த இளம்பெண்ணை 2 போலீஸுமே மாறி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இப்படி தான் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதற்கு பின்னாடியும் அவங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகல, ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு போகல. அந்த 2 போலீஸாருமே அம்மா முன்னாடி அந்த 19 வயசு இளம்பெண்ணை பலவந்தமாக கொடூரமாக பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டு அந்த பெண்கள் 20மே அழைச்சிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது, புறவழிச்சாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த 2 போலீஸாருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அந்த 2 பெண்களுக்குமே அந்த இடத்துல அழுதுகிட்டே நின்றுருக்காங்க. எங்கே போகிறதுன்னு தெரில, ஊர் புதுசு, வேறு ஒரு மாநிலம், வேறு ஒரு மொழி, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த மிட் நைட் கிட்டத்தட்ட இந்த 2 மணிக்கு அப்புறம் அந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி 3:30 மணி இருக்கலாம், கிட்டத்தட்ட விடிய கிளம்புறது. அந்த அழுதுகிட்டே நிற்கவும் ரோட்டில் 2 பெண்கள் அழுதுகிட்டு இருக்காங்க, எல்லாமே ஒரு அலங்கோலமாக இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கும் பொழுது அந்த வழியாக போன சிலர் என்னன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. உடனே அங்கே இருந்தவங்க 108க்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்லி உடனே அந்த 2 லேடிஸையுமே திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சதா அங்கே சொல்லப்படுது.
அதன் பிறகு தான் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இப்படி அவங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்ன விஷயமா இருக்கட்டும், ஆம்புலன்ஸ்க்கு யாரெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்களோ, அந்த பகுதியில் யாரெல்லாம் வந்து துக்கம் விசாரித்தாங்களோ, அப்படி அவங்க மூலமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. 108க்கு அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும், அவங்க மூலமாகவும் 100க்கு தகவல் சொல்லப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நேரடியாக மருத்துவமனைக்கு போயிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கிட்ட என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. பாதிக்கப்பட்ட 19 வயது இளம்பெண்ணும் அவங்க அம்மாவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு உடனே அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீஸார் இதை வந்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்ட சுரேஷ்ராஜ், சுந்தர் ஆகிய 2 போலீஸாரங்க, அந்த 2 போலீஸார் மீதுமே வழக்கு பதிவு பண்ணாங்க. உடனே அதாவது இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது போலீஸ் தான், அவங்கள காப்பாற்ற நினைக்கணும் அப்படிலாம் எதுவுமே நினைக்காம இமிடியேட்டாக மகளிர் போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி 2 பேரையுமே அதிரடியாக கைது பண்ணாங்க. கைது பண்ணது மட்டும் இல்லாமல் இறுதியாக 2 போலீஸ்காரங்களையுமே பணி நீக்கம் செஞ்சு அதிரடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதன் தொடர்ச்சியாக இந்த பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்விப்பட்டு தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தோட தலைவர் ஏஎஸ் குமாரி திருவண்ணாமலைக்கு வந்து அதிகாரிகள்கிட்டையும் பாதிக்கப்பட்ட பெண்கள்கிட்டையும் விசாரணை நடத்தினாங்க. ஆன்மீக பூமியான திருவண்ணாமலையில் 2 போலீஸார்னால ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்விப்பட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக எம்பி கனிமொழி, தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், இப்படி பலரும் கண்டித்து அறிக்கை வெளியிட்டாங்க. பெண்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸார் இப்படி பண்ணலாமா? ஒரு மக்கள் கடைசி நம்பிக்கையாக மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கடைசி நம்பிக்கை எங்கே போய் நிற்பாங்க? போலீஸ் ஸ்டேஷனில். அவங்களே ஒரு போலீஸே இப்படி பண்ணலாமான்னு யாருமே, ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட இல்லாமல் எல்லாருமே கண்டனம் தெரிவித்து இந்த விஷயத்தை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இது வந்து ஒரு நிர்வாக சீர்கேடுங்கிற விஷயத்தையும் அனைத்து அரசியல் கட்சி தலைவருமே சுட்டி காட்டினாங்க அந்த இடத்துல. அதே நேரத்தில் காவல்துறையை சேர்ந்தவர்களே கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் ஒரு இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கின விஷயம், அந்த செய்தி இருக்குல்ல, இது உண்மையிலுமே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய போலீஸாரே இப்படி அத்துமீறல் செஞ்சால் ரவுடிகளும் குற்றவாளிகளும் எப்படி காவலர்களால் தண்டிக்கப்படுவார்கள், எப்படி காவலர்களை பார்த்து அவங்க பயப்படுவாங்க? இப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு இப்போ போலீஸை பார்த்து ரவுடியை பார்த்து பயப்படுற மாதிரி தான் போலீஸை பார்த்து பயப்படணுமா அப்படிங்கிற கேள்வி இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக பொதுமக்கள் மத்தியில் முன்வைக்கப்படுது. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுக்கறதுக்கு அஞ்சு இருக்கக்கூடிய இந்த சூழலில் மிஞ்சி இருக்கிற நம்பிக்கையும் குலைக்கிற மாதிரி தான் இந்த போலீஸார் இந்த ஒரு பாலியல் பலாத்காரத்தை அதுவும் ஆன்மீக பூமியான திருவண்ணாமலையில் அரங்கேற்றி இருக்காங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்காமல் இருக்க காவல்துறை தரப்பிலும் அரசு தரப்பிலும் உறுதியான நடவடிக்கைகள் எடுத்தே ஆகணும். வெறும் பணி நீக்கத்தோடு விடாமல் குற்றம் இழைச்ச அந்த காவலர்கள் 2 பேருக்குமே மிக கடுமையான தண்டனைகள் வழங்கணும். அப்படி வழங்கினா தான் இனிமேல் இது போன்ற ஒரு குற்றங்கள் நடக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையாவது பொதுமக்கள் மத்தியில் துளிர்விடும். சம்மந்தப்பட்ட அந்த 2 போலீஸாருக்குமே என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளேயும் சில விஷயங்கள் மன ஓட்டத்தில் ஓடும் இல்லையா? கண்டிப்பாக பணி நீக்கம் பண்ணிட்டாங்க, அடுத்த சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் ஒரு போலீஸே இப்படி பண்ணலாமா? பிரச்சனைனா போலீஸ் தானே வந்து நிற்கிறோம். இப்போ போலீஸே இந்த மாதிரியான இளம் பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட ஒரு அச்ச உணர்வு இல்லாமல் இருக்கும்பொழுது அவர்களுக்கு எப்பேற்பட்ட தண்டனை வழங்கினா சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.